வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் ஓஜி, நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி ஊசோஸ் வந்து நியூ சாம்பியனாக இருக்கிறாங்கல்ல, இதுக்கு பின்னாடி ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்ன் அண்ட் ரோமன் ரெயின்ஸோடைய அடுத்த ஸ்டோரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எஸ், த பிளட் லைன் இஸ் ரீயூனியன் அண்ட் ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்னை பற்றியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட். இது முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்காக மட்டுமே, ஏன்னா அது மட்டும்தான் அப்டேட்டாக கிடச்சிருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு முதலாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, இன்னைக்கு ஊசோஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ WWE வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பெருத்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்காங்க. ஆக்சுவலி நான் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அவருடைய வாழ்க்கை ராஜாலேருந்து கூஜாவாயிருச்சுன்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த இயர் முழுக்க ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங்கையும் ஒரு டாப் ஒன்னாக தானே இருந்திருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த 2025 ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு, ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்காரு, டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு, ரெசல்மேனியாலையும் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இப்படி எக்கச்சக்க சாதனைகளை பண்ணியிருக்காருல. இப்போ WWE பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவுடைய அந்த புஷ் வந்து ஓவராக இருக்குது, ரசிகர்கள் வந்து அதை கொஞ்சம் டவுன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால, சரி ஜே ஊசோவுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கணும், ஸ்டோரி லைனுக்கும் உதவணும்னு சொல்லிட்டு தான் இப்போ அவரை ஊசோஸில் போட்டு, அந்த ஊசோஸில் போட்டதுக்கு அப்புறமாவும் ரசிகர்கள் மத்தியில் ஜே ஊசோ ஹீல் கேரக்டர் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவரை இப்போ டாக் டீம் சாம்பியனாகவும் ஆக்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து நின்றவர் இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடி போக போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஜே ஊசோ பழையபடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி இதை ஊசோஸாக வர வாய்ப்பு இருக்குன்னு. அதுதான் நடக்க போகுது. ஆக்சுவலி டபிள்யூடைய மார்க்கெட்டிங் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது கேட்டிங்கன்னா, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே ரோமன் ரெயின்ஸ் தான். ஆமாங்க, ரோமன் ரெயின்ஸ்னால தான் WWE வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. காரணம், ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ரெஸ்லரை வச்சுட்டு WWE பார்த்தீங்கன்னா நாக்கு வலிச்சிட்டு இருக்கானுங்க. ஒழுங்கான ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்களா? இதுவே இந்த ஆளை WWEல பார்த்தீங்கன்னா 2002 2023 காட்டின லெவலுக்கு WWE பீக் லெவலில் இருந்ததே சொல்லலாம். ஈவன் ஒவ்வொரு வாரமும் ரோமன் ரெயின்ஸ் வருவாரா மாட்டாரா, சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. வருஷத்துக்கு 7 தடவை டைட்டில் டிஃபெண்ட் பண்ணாலும் 5 தடவை டைட்டில் டிஃபெண்ட் பண்ணாலும் ரோமன் ரெயின்ஸோட பேர் நினச்சி நின்றுது. ஆனால் இப்போ அப்படி இருக்குதா? ஸ்டோரி லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா குப்பையாக போயிட்டு இருக்குது. கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்தோடைய ஒரு ஸ்டோரிலேனும் இல்லை. நவம்பர் வாழ்க்கையோடு நிப்பாட்டினா சரி, டிசம்பரில் ஒரு ஸ்டோரிலேனும் குப்பை மாதிரி போயிட்டு இருக்குது. ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் புக்கர் ஆஃப் த இயராக வாங்கியிருக்காரு. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸை WWE வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலை. படம் நடிக்க போகிறாரு, ஹாலிவுட் பார்க்க போகிறாருன்னு சொல்லி ட்ரிபிள் எச் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக விடுறாரு. இதுவே வின்ஸ் மேக்மேனாக இருந்தால் இவ்வளோ ஃப்ரீடமாக விடுவாரா? அது கேள்விக்குறி தானே. சரி, இப்போ நம்ம ரோமன் ரெயின்ஸ் மேட்டருக்கு வருவோம். ரோமன் ரெயின்ஸ் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் வருவார் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருந்தது. நம்ம சேனலையும் சொல்லியிருந்தோம், ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை ரசிகர்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஜான்வரி 5 எதிர்பாருங்கன்னு. நேற்றுக்கு நடந்த ஒரு வீடியோவில் கூட நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை இன்னைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் அது ஃப்ளூப் தான். ஆனால் ஜான்வரி 5 வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால். அது ஒரு நியூ இயருடைய நியூ ஜெனரேஷன் ஆஃப் தரானால பெரிய லெவலில் அவங்க புஷ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு காரணம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ரா முதல் வருஷத்தோடைய முதல் மண்டே நைட்ரா மட்டும் இல்லை, ஸ்டார்டிங் திங்ஸோடைய ப்ரொமோஷனுக்கான இயராகவும் நெட்ஃப்ளிக்ஸோடைய முதல் ரா டெபியூட் 1 இயர் ஆஃப்டர் 3 விஷயம் ஒரே நேரத்தில் நடக்குது. அப்போது ஒரு பெரிய தலை இருந்தால் தான் அந்த ஷோ வந்து பிச்சுக்கிட்டு போவோம், ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்கும். அது கரெக்டு தானே. அதனால தான் ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டனை நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பண்ண போகிறாங்க. ஸோ OTC இஸ் ஹியர் காய்ஸ். நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரெயின்ஸை பார்க்க போகிறோம். இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டனை காட்டிலும் இன்னொரு திடுக்கிடும் செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா பிளட் லைனை ரீயூனியன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஊசோஸ் ரோமன் ரெயின்ஸை சேர்த்து சில நாட்கள் மட்டும் இல்லாமல் பல வருடங்களுக்கு ஒரு 1 இயரோ 2 இயரோ மீண்டும் பிளட் லைனை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அதுக்கான காரணம் ஊசோஸ் இப்போ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. டாக் டீம் கோல் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் ஸ்டோரி லைன் வேணும். இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட ஸ்டோரி லைன் போயிட்டாங்கன்னா ரோமன் ரெயின்ஸை எதிர்க்கிறவங்கலாம் ஊசோஸ் எதிர்த்து நிற்பாங்க. அப்போ அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் வீக்கில் வராட்டாலும் ஊசோஸ் அடி வாங்கும்போது ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். மிந்தி இருந்த
பிளட் லைன் ஸ்டோரி. அதனால் மீண்டும் பிளட் லைன் வந்து உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2025 ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் டைட்டில் நோக்கி தான் போக போகிறாரு, டைட்டில் நோக்கி தான் அவர் வந்து ஒரு பயணம் இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் இருந்திருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம சேனல்லேயே போட்டிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது இந்த 2025 மீண்டும் பிளட் லைன் ரீயூனியன் ஆக போகுது. அதில் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஊசோஸ் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஸோ பிளட் லைன் தான் 2026 அந்த வழிநடைச்சு கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்கு. கைஸ், அதை விட்டுதலைங்க, இன்னொரு முக்கியமான செய்தியும் கிடச்சிருக்குது. இது சில ரசிகர்களுக்கு அப்செட்டாக இருக்கலாம், சில ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியாகவும் இருக்கலாம். அதாவது WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பழையபடி ஹீல் கேரக்டர் பண்ணதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. அதான் நான் சொல்கிறோம்ல, பல ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ணுறது பிடிக்காது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் போயிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய ஹீல் கேரக்டர் தான். மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸோட அந்த வில்லன் கேரக்டரு பக்காவாக பதிஞ்சிச்சு. ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபல் சீஃபாக எப்போ அது எப்படிப்பட்ட கேரக்டரு அட்டா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிற அளவுக்கு அந்த கேரக்டராகவே ரோமன் ரெயின்ஸ் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ மீண்டும் அந்த கேரக்டர் வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, நீங்கள் கேட்கலாம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வர வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. இப்போ விஷன் டீம் இருக்கிறாங்கல்ல, அதில் பிரான் பிரேக்கராக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் வச்சு ஸ்டோரி லைன் மூவ் பண்ணாலும் ஸ்மாக்டவுன் சைடும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மனியாக்கு அப்புறமா ஸ்மாக்டவுன் சைடை எப்படி கொண்டு போவாங்க? ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆகிட்டாங்கன்னா ஊசோஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வச்சுருக்கிறாங்க. அப்போது பிளட் லைனோட ஸ்மாக்டவுனை ரன் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அண்ட் ஊசோஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரா பிராண்டில் இருக்கிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லர்ஸையும் நினச்ச நேரம் ஸ்மாக்டவுனில் மாற்றுறாங்க, நினச்ச நேரம் ராவில் மாற்றுறாங்க. முந்தி டிராஃப்ட் அந்த ஸ்டிபுலேஷன்லாம் இல்லை, நினச்ச மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவரையும் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊசோஸையும் ஸ்மாக்டவுன் சைடோ அல்லது ரோமன் ரெயின்ஸை ராட வச்சுட்டு பிரான் பிரேக்கரோடைய டீமை அப்படியே ஸ்மாக்டவுன் சைடோ மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பிராண்டுக்கு ஒரு ஸ்டேபிள் தேவைப்படுது. அதுவும் ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன் முக்கியமாக தேவைப்படுது. இன்னொரு விஷயம் சொல்லட்டா ஏன் தேவைப்படுதுன்னு, இப்போ ராவை பொறுத்த வரைக்கும் பிரான் பிரேக்கரோட டீம் டாமினேட்டாக இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒரு பக்கம் டாமினேட்டாக இருந்தாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சு நல்லாவே கொண்டு போயிருந்தார். ஜேடி மெக்டோனும் ஃபின் பலர் டாக் டீமாக இருந்தாங்க. இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைனா ஜேடி மெக்டோனுக்கு இன்ஜுரி ஆகிட்டு அவரால் 6 மாதத்துக்கு வர முடியாதான். அதே மாதிரி டாமினிக்கும் இன்ஜுரி ஆகிட்டு அவர் எத்தனை மாதம் வருவாருன்னு நமக்கே தெரில. ஸோ இப்போ அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வேக்கட் ஆகிட்டு இப்போ ஃபின் பலர் தனியாக நிற்கிறாரு. அவருமே அந்த சிங்கிள் கிரியர் தான் பார்த்தாகணும். இப்போ முழுக்க ரால ஸ்டேபிள் அப்படின்னா பிரான் பிரேக்கரோட டீம் தான். அதுவும் சிஎம் பாங்க நோக்கியே தான் போயிட்டே இருக்குது. மெயினான ஒரு டீமாக எதுவுமே இல்லை. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகி மீண்டும் பிளட் லைனை ரீக்ரியேட் பண்ணால் WWE தானே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதனால இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் எனக்கு ஏஜே ஸ்டைலையும் டிராகன்லையும் வீழ்த்தும் போது ஊசோஸோடைய கண்ணில் கொஞ்சம் திமிருத்தனமும், ஜே ஊசோடைய ஆல்ரெடி ஜே ஊசோ ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கார். மேபி இந்த ஊசோஸ் ஹீல் கேரக்டர் பண்ணாங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் ஹீல் கேரக்டர் பண்ணி பழைய பிளட் லைன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உருவாகும் பட்சத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் பழைய WWE நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் 2026 நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் 2026 நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ ஊசோஸ் ஒன்று சேர்ந்துட்டாங்க, டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட் வீக் வர போகிறாரு. அதுக்கப்புறமா ஸ்டோரி லைனை எப்படி கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வழக்கமாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாருன்னா பிரான் பிரேக்கரோட மேட்ச் ரிட்டர்ன் ஆவார். இப்போ எதில் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற டவுட் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக் எல்லாம் கிளியர் ஆயிருங்களே. யாரெல்லாம் நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்காக வெயிட் பண்ணுறீங்க? லைக்கை தட்டி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அதில்